ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா யூஸ்வலாக ஏதாவது சமைச்சு வச்சுருப்பா இல்லை கிராஃப்ட் செஞ்சு வச்சுருப்பா, இது என்ன வித்தியாசமாக ஏதோ என்ன மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டு தான். இது ஆயில் தான், ஹேர் ஆயில். கிட்டத்தட்ட இது ஒரு ரெசிபி வீடியோ தான். இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். அப்படி என்ன இந்த ஆயிலில் சூப்பர் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? என்னோட போஸ்ட்மார்ட்டமில் எனக்கு நிறைய ஹேர் லாஸ் இருந்தது. என் ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே யூஸ் ஆச்சு. ஸோ எனக்கு இது சூப்பர் ஸ்பெஷல் தான். அதனால தான் அப்பப்போ தீர நான் செஞ்சு வச்சுருவேன். ஸோ இது இப்போ தீர்ந்துருச்சுன்றனால புதுசாக செஞ்சுருக்கேன். சரி, இதை வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் போடுறேன். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம். இதுக்கு அளவெல்லாம் இல்லைங்க. நான் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி எடுத்துக்கோங்க. காஞ்சது இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எது வேணால் எடுத்துக்கலாம். நான் என்னோட செடியில் டெய்லி பூத்ததை இந்த மாதிரி எடுத்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, இது பிரிங்கராஜ்னு சொல்லுவாங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதையும் எடுத்துக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவை வச்சு ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா கறி லீஃப், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மருதாணி இலைகள், அதுக்கப்புறமா உங்ககிட்ட எவ்வளோ நெல்லிக்காய் இருக்கோ ஒரு 3லேருந்து 4 நெல்லிக்காய் போட்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வானல் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் 3/4 ஊற்றிட்டேன். அண்ட் இது 100% சுத்தமான செக்கு எண்ணெய்ங்க. அந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை இதை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அப்படியே கட்டியாக நின்றும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலோட எல்லா பக்கமும் அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதை கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கனால இது கொரகொரப்பாக தான் இருக்கும், நைஸாக இருக்காது. ஆனால் அங்கங்கே கட்டியாகவும் தான் இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் அது நல்லா கொதிக்கணும். அண்ட் கொதிக்கும் போது அப்படியே விட்டுறாதீங்க, அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடியிலெல்லாம் பிடிச்சிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த இலையெல்லாம் மொடன்னு ஆகணும். அந்த அளவுக்கு அதை நம்ம ஃபுல்லாக கொதிக்க வச்சிடணும். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் லோ ஃப்ளேமில் வச்சு காட்டுறேன். நீங்கள் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த இலையெல்லாம் நல்லா மொடன்னு ஆகி கொதிச்சதுக்கப்புறமா இந்த எண்ணெய் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஆயிரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ண நல்லா ட்ரையாக இருக்க ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் இன்னும் பெட்டர். எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்து அதில் போட்டு வடிகட்டிடலாம். இந்த பேஸ்ட்டை சும்மா அப்படியே எடுத்து போட்டு வடிகட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் எண்ணெய் வரும். இது நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி பிழிங்க. அப்போ தான் எல்லா எண்ணெயும் கீழே வரும், இல்லைன்னா நிறைய வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக நான் 1 லிட்டர் கிட்டத்தட்ட நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தான் எண்ணெய் வந்திருக்கு. இந்த சின்ன பாட்டில், இந்த ஒயிட் கலர் மூடி போட்டிருக்க சின்ன பாட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஆயில் ப்ளஸ் பியூராக இருக்குள்ள கோகோனட் ஆயில், அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படியே கான்சன்ட்ரேட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெயெல்லாம் மூஞ்சியில் வலிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அப்படியே பாதி குவான்டிட்டிக்கு, இப்போ நீங்கள் 1/2 பாட்டில் எடுக்கிறீங்கன்னா இந்த எண்ணெய் 1/2 பாட்டில் பியூர் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்க்க உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, ஆனால் இதோட கான்சன்ட்ரேஷனில் நிறைய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு இது என்னோட போஸ்ட்மார்ட்டமில் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணப்போ என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன். அவங்களுக்கும் ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஹேர் ஃபாலில் ஸ்ட்ரகிள் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.